சட்டசபையில் கவர்னர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப மைக் அணைக்கப்படுகிறதுன்றது தொழில்நுட்ப கோளாறாங்க. அது எப்படி கவர்னருடைய மைக் மட்டும் உங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறுல ஆஃப் செய்யப்படும்? ஏன் நீங்கள் முழு உரையும் நேரடி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க? ஆளுநர்கள் தெளிவா 3 முறை புறக்கணித்திருக்கார். 3 முறை புறக்கணித்து 4வது முறையும் அவர் கோரிக்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் இது என்ன மாதிரி ஒரு அரசாங்கம்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, கவர்னர் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட சொன்னார். அவரு கவர்னர் என்ன பண்ணணும்ன்றத ஆளுங்கட்சி சொல்ல முடியாது. கவர்னருக்கும் சில பவர்ஸ் இருக்குங்க. நீங்க தேனும் பாலும் ஓடுதுன்னு அறிக்கை கொடுக்குறீங்க, அவரால் படிக்க முடியாதுன்றாரு. தமிழக அரசு கொடுத்த உரையை ஆளுநர் சட்டமன்றத்தில் வாசிக்க வேண்டும் என்பது சட்டம் கிடையாது. தேசிய கீதம் 2 வாட்டி சட்டசபையில் பாடினா இடி விழுந்துருமா? இளையபாரதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் ஜி. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த வருடத்துக்கான ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வெளிநடப்பு பண்றாரு. தொடர்ச்சியாக இது மாதிரி செயல்களில் அவர் ஈடுபட்டு வராரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ச்சியான அவர் செயல்களில் ஈடுபட்டு வரான்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவர் டே 1லேருந்து என்ன கேட்குறாரு? சட்டமன்ற மரபுப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்திலும் சட்டமன்றங்களில் தேசிய கீதம் பாடப்படுகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாடினால் என்ன? அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதையே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் ஒரு மரபு சொல்கிறீங்க, நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுவோம், அப்புறம் அது முடிஞ்சவொன்னே கடைசியாக தேசிய கீதம் பாடுவோம்னு சொல்லி தமிழக அரசு சொல்கிறது ஒத்துக்கிறோம். ஆனால் கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உள்ளே வரேன், எனக்கான பவர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கான ஒரு விழாக்கு போகிறீங்க, ஒரு அடிக்கல் நாட்டு விழாக்கு போகிறீங்க, அந்த மாதிரி விழாக்கு போகிறோம். தமிழக அரசு தொடங்கப்படுகிற ஒரு விழா, அந்த விழாவில் தேசிய கீதம் பாடணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு விழா முடிஞ்சவொடனே தேசிய கீதம் ஜனகண மனகதி எஞ்சி பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது முறை, மாற்று இல்லை. ஆனால் சட்டசபையில் ஆளுநர் உரையை துவங்கி வைக்கிறதுக்காக வருடத்தின் முதல் தடவையில் ஆளுநர் அவர் சட்டமன்றத்தில் வரப்ப அவருக்கான ஒரு கட்டமைப்பு தான் அங்கே கட்டப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் உரையை தொடங்கி வைக்க வேண்டும். உரையை தமிழக அரசின் தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்க வேண்டும். இது முறையாக நடந்துட்டு இருக்கப்ப அப்போ அங்கே சீஃப் கெஸ்ட்டாக யார் வர்றாரு? உங்களுக்கு யார் தொடங்கி வைக்கிறார் அவையை? ஆளுநர் தான் தொடங்கி, அவர் தானே சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான நபர் அவர், அவருடைய கடமை. அப்போ அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். பல மாநிலங்களில் சட்டசபையில் ஆளுநர் போகிறப்ப தேசிய கீதம் பாடப்படுகிறது, இங்கே மட்டும் நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? தேசிய கீதத்தை பாடுங்க, தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுங்க, தேசிய கீதமும் பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னோன்னா ஒரு மைக் அணைக்கப்படுகிறது. சார், அது தொழில்நுட்ப கோளாறுன்னு திரு ரகுபதியே சொல்றாரு. சார், அமைச்சர் அவரே சொல்றாரு. என்ன ஏங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு, நீங்க காமெடியா பேசிக்கலங்க. சட்டசபையில் கவர்னர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப மைக் அணைக்கப்படுகிறதுன்றது தொழில்நுட்ப கோளாறாங்க. எந்த சின்ன குழந்தை நம்புமாங்க? அவங்க தான் சொல்றாங்கன்னா பைத்தியகாரத்தனமா சொல்றாங்க, நீங்களும் அதை கொண்டு வந்து பொது வழியில் வைக்கிறீங்க. சொன்னதான் எப்படி அது சொல்லுவாங்க? அது எப்படி கவர்னருடைய மைக் மட்டும் அவங்களுக்கு தொழில்நுட்ப கோளாறுல ஆஃப் செய்யப்படும்? என்ன மாதிரி கான்செப்ட்? ஏன் நீங்கள் முழு உரையும் நேரடி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்க? சட்டசபையில் நடக்கக்கூடிய 9:29 உள்ள போறாரு. 9:29 இப்போ வரையும் என்னென்ன நடந்ததுன்றதை ரிலே பண்ணுங்க. ஏன் ரிலே பண்ண மாட்டேன்றீங்க? அன்னைக்கு எடப்பாடி கவர்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா? நீங்க நாடாளுமன்றம், ராஜ்யசபா ஆகட்டும், மாநிலங்களவை ஆகட்டும், மக்களவை ஆகட்டும், தூர்தர்ஷன் சேனல்ல 100% ஃபுல்லா ரிலே ஆகுதா இல்லையா? ஏன் சட்டசபையில தேனும் பாலும் நீங்கள் ஓடுகிறதும், மாண்புமிகு முதலமைச்சர் பேசுறதும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேசுறது மட்டும் நீங்க பொது வழியில மீடியாக்கள் கொடுக்குறீங்க, பிரிண்ட் மீடியா கொடுக்குறீங்க, டிஜிட்டல் மீடியா கொடுத்து அது வைரல் பண்ணி தமிழ்நாடு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடந்த மாதிரி ஆரம்பிக்க காட்டுறீங்க. எதிர்கட்சி தலைவர் பேசுறத கொடுங்க. எடப்பாடி கேட்கிறாரு, எங்க கேட்கிறாரு? அவையிலே கேட்கிறாரு, என்னுடைய பேச்சுகளை ஏன் நீங்க ரிலே பண்ண மாட்டேன்றீங்க? நான் கேட்கிற கேள்வியை பொது வழியில போய் சேர மாட்டேங்குது. மானிய கோரிக்கைகள் நாங்க கேட்கிற கேள்விக்கு மந்திரிகள் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அதை பத்தி பொது வழியில மக்கள் பார்க்கணும்னு கேட்கறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் பேசுறது, எடப்பாடி காமெடி பண்றது, அப்பாவுக்கு காமெடி பண்றது, அப்பாவுக்கு சபாநாயகர் காமெடி பண்றது, துணை முதலமைச்சர் பேசுறது, முக்கியமான ஆட்கள் பேசுறது மட்டும்தான் நீங்க சேனல் கொடுக்குறீங்க. கரெக்ட் தானே? அதனால தான் வந்த பிரச்சனை. அதுவும் ஒரு பிரச்சனை. ஆளுநர்கள் தெளிவா 3 முறை புறக்கணித்திருக்கார். 3 முறை புறக்கணித்து 4வது முறையும் அவர் கோரிக்கையை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் இது என்ன மாதிரி ஒரு அரசாங்கம்? சார், இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தப்பு இல்லை சார், வெளியே போக கூடாது சார். இது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எந்த தப்பும் கிடையாது. ஆளுநர் உள்ள வரப்ப அவர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு. எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு? அவர் என்ன புகழ்ந்து பாடுன்னு சொல்றாரா? ஸ்டாலின் தான் வராரு,
விடியல் தர போகிறாரு, கவர்னர் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு பாட சொன்னார். அவர் என்ன சொன்னார்? தேசிய கீதம் ஒட்டுமொத்த இந்தியர்களின் உணர்வு. வேற எங்கன்னா அது பாடப்படல. எதனா ஒரு சட்டமன்றத்தை நீங்கள் மேற்கோள் காட்டுங்க. தமிழ் இந்தியாவில் 27 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. எல்லா மாநிலத்திலும் ஏன் பிஜேபி ஆளாத, காங்கிரஸ் ஆளுகிற, மம்தா பானர்ஜி ஆளுகிற இன்னும் பல சட்டமன்றங்களில், கம்யூனிஸ்ட் ஆளுகிற சட்டமன்றங்களில் தேசிய கீதம் பாடப்படுகிறது. நீங்களும் பாடுங்க. நானும் தான் கேட்குறேன். எங்கேயுமே ஆளுநர் வெளிநடப்புலாம் பண்ணதே கிடையாது எந்த மாநிலத்திலும் இது வரைக்கும். தமிழகத்தில் அங்கே பாடப்படுகிறதுங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க. அங்கே பாடப்படுகிறது. இங்கே பாடலை பாடுங்கன்னு கேட்குறாரு. கான்ஸ்டியூஷன் படி கேட்குறாரு. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஆளுநர் கவர்னர் உரையை தொடங்கி வைக்கணும். சட்டமன்றத்தில் தமிழக அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது மரபு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மரபு. சட்டம் வேறு, மரபு வேறு. இதை புரிஞ்சுக்கங்க. மரபு வேறு, சட்டம் வேறு. நீங்க மரபெல்லாம் நீங்க எப்படி கொண்டு வரீங்க? சட்டம் கான்ஸ்டியூஷன் படி ஆளுநர் பவர் இல்லை. நாங்கள் சொன்னதை வாசிச்சு போக வேண்டியதானே அவரு? கிடையாது. தமிழ்நாட்டின் முதல் குடிமகன். தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் யாரு? ஆளுநருங்க, ரவிங்க. மேதகு ஆளுநர் தாங்க முதல் குடிமகன். இந்தியாவின் முதல் குடிமகள் யாரு? நம்மளுடைய மேதகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தான் முதல் குடிமகன். அப்ப முதல் குடிமகன் அவர்கள் சட்டசபையில் உள்ள போய் அவருக்கான ஒரு மற்ற மாநிலங்கள் பின்பற்ற மாதிரி இந்த மாநிலமும் தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லி 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 3 வருடம் இல்ல, 4வது வருடமும் கோரிக்கை வச்சா நாங்க அதை பண்ண மாட்டோம், எங்களுடைய திமிர்த்தனமான வேலையை தான் பண்ணுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி சட்டசபையில நாங்க ஆளுநர் உரையை தொடங்குவோம்னு சொன்னா அப்போ ஆளுநர் அவருக்கான இருப்பு சொல்றாரு. இதில் என்ன தவறு இருக்கு? இப்போ நீங்கள் சொல்றீங்களே கான்ஸ்டியூஷன் படி ஒரு எல்லாத்தையும் வாசிக்கணும், அப்பா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தான் அவை விவாதங்களை டிஸ்கஸ் பண்ணணும். அவை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள், மானியங்கள், என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் அவையில் இருக்கவங்க தான் பேசணும். கவர்னருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒத்துக்கிறேன், உரிமை கிடையாது. ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன். ஒத்துக்கிறேன், உரிமை இல்லை. கவர்னர் எதிர்க்கட்சி தலைவர் மேலே எங்கள் அவையில் பேச முடியாது, ஆளுங்கட்சி மாரி அவர் சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. ஒத்துக்கிறேன். ஆனால் கவர்னர் என்ன பண்ணணுன்றத ஆளுங்கட்சி சொல்ல முடியாது. கவர்னருக்குன்னு சில பவர்ஸ் இருக்குங்க. நீங்க தேனும் பாலும் ஓடுதுன்னு அறிக்கை கொடுக்குறீங்க, அவரால் படிக்க முடியாதுன்றாரு. 13 பக்க 13 இது. நான் ஏன் கவர்னர் உரையை நான் மறுத்து வெளியேறினேன்றதுக்காக கவர்னர் மாளிகைக்கு சென்றவுடன் ஒரு அறிக்கையை கவர்னர் மாளிகை வெளியிடுக்கிறது. 13 விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க. போக்சோ சட்டத்திலிருந்து வெளிநாடு முதலீடு வந்ததாக இங்கே சொல்றீங்களே, எங்கே வந்துச்சு? பேப்பரில் தான் இருக்கு, காணோம். தமிழ்நாடு தொழில்துறையில் 4 வருடங்களுக்கு முன்னாடி 4வது இடத்துல இருந்துச்சு. தொழிற்சாலை கொண்டு வரதில்லை. இன்றைக்கு எங்கே இருக்கு? 6வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்தியாவிலே அதிகமான தற்கொலை எங்கே நடக்கிறது? தமிழ்நாட்டில் தற்கொலை நகரமாக மாறி இருக்கிறது. நம்பர் 1 இருக்குது தற்கொலை தமிழ்நாட்டில். தொடர்ச்சியா இருக்கு சார். 4, 4, 2, 3 ஆளுநர் சொல்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. போஸ்கோவில் அதிகமான வழக்குகள் இங்கே தான் பதிவாயிருக்கு. அதை கூட கீதா ஜீவன் சொன்னாங்களே, காமெடியாக சொல்லலை. 104 கோடி நாங்கள் நிவாரணம் போக்சோ வழக்கே குத்தம்னு சொல்லி மாறு தட்டிக்கிட்டாங்க. அதை விட வெக்கக்கேடானது எதுவுமே கிடையாது. 104 கோடி நாங்கள் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க அவங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கவர்னர் உள்வைக்கிறாரா இல்லையா? தேனும் பாலும் நீங்கள் ஓடுதுன்னு சொல்கிறத அவர் சொல்ல மறுக்கிறாரு. பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கப்படலை, பல பேராசிரியர்கள் ஃபில் பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய கடைநிலை இருக்கக்கூடிய பல ஊழியர்கள் அரசாங்கத்துடன் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இடைநிலை ஆசிரியர் போராட்டம் நடத்தலையா? ஜாக்டோ ஜியோக்கு பிரிஞ்சு போய் இன்னொரு இது போராட்டத்தை பண்ணலையா? சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? தூய்மை பணியாளர் போராட்டம் இப்போ தான் முடிஞ்சது தெரியுமா? இன்றைக்கி எல்லா போராட்ட களமும், இன்றைக்கி செவிலியர் போராட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, நிறைவு பெறல. போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்க தமிழ்நாட்டை செவி கொடுத்து கேட்குற நிலைமையில் தமிழக அரசு இல்லை. ஏன் போராட்ட களமாக தமிழ்நாடு இருக்கு கேட்பார்ல? அப்போ பேப்பர் வைஸில் வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு நீங்கள் ஏமாத்துறீங்க. பொய்யான விஷயம். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏங்க இன்னைக்கு கஞ்சா வழக்கில் ஒவ்வொருத்தரும் தேடி நான் பப்ளிக் நடக்க முடியலங்க. நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். வேளச்சேரி கூட விடுங்க, அது கூட ஒரு போதையில் போட்ட ஒருத்தன் கையை வெட்டி பப்ளிக்கை அடித்து துரத்திட்டாங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் சாதாரண 2 வங்கி ஊழியர்கள் போகிறாங்க. அப்படி போய் கேக்கு கத்தியை வச்சு வெட்டியிருக்கான். ஏன் நடு ரோட்டில் வெட்டுறேன்னு கேட்டிருக்கான். ஏன்டா நான் கேக்கு வெட்டுறதை நீ கேட்குறியாடேன்னு சொல்லி கல்லால் அடித்து 2 பேரை சாவடிச்சிருக்கான். அவனை கைது பண்ண இடத்துலேருந்து ஒரு 2 அடியில் கஞ்சா செடி வளர்ந்துருக்கு. இன்றைக்கி நியூஸு. அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான போதை கலாச்சாரம் பரவி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 6500 கோடி ரூபா செலவு பண்ணி நாங்கள் பொங்கலுக்கு ஆளுக்கு 3000 ரூபா கொடுத்தோன்னு மாறுதட்டுக்கிற அதே அரசு 2 நாளில் 900 கோடி டாஸ்மார்க்கில் வருமானத்தை திருப்பி எடுக்கிறாங்க. அப்போ போதையான மாநிலம் தானே தமிழ்நாடு. இங்கே கஞ்சா கிடைக்கிறது, மெத்தபைட்டின் கிடைக்கிறது, எல்லா சிந்தடிக் ட்ரக்கும் ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் ஆளுநர் உரையில் என்ன எழுதி கொடுக்குறீங்க?
தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது. போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு விளங்குறது. தமிழ்நாடு தான் ஜிடிபியில் நம்பர் 1 இருக்குது. தமிழ்நாடு தான் வந்து உலக முதலீடு மாநாட்டத்தில் எல்லா மாநாட்டில் நடத்தி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாடு கொண்டு வந்துட்டோம். தமிழ்நாடு தான் வேலை வாய்ப்பு பெருகி இருக்கிறது. எம்என்சியில் சிறு குறு தொழிலில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குன்னு பொய்யுரையாக சொன்னால் எவங்க சொல்லுவான்? ஏங்க, ஒரு பொய் சொல்லலாம், 2 பொய் சொல்லலாம். வாயை திறந்தா வண்ட வண்டியாக பொய் சொல்கிறது. வண்ட வண்டியாக என்னால் பொய் சொல்ல முடியாதுன்னு கவர்னர் சொல்கிறார். இதில் என்ன தவறு இருக்கு? இதில் என்ன தவறு இருக்கா? இப்போ நீங்கள் என்கிட்ட உரையை கொடுக்குறீங்க, படிக்க சொல்கிறீங்க. அது எனக்கு ஏற்பாடுல நான் எப்படி படிக்க முடியும்? நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. நான் உரையை படிக்கிறதுக்கு முன்னாடியே தேசிய கீதம் பாடுன்றீங்க, அதுவே எனக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அடுத்தது சொல்கிறதுக்கு மைக் அனுப்புறீங்க. மைக் அனுப்பிச்ச பிறகு அவர் அவமரியாதை பிறகு அங்கே இருப்பாரா? வெளியில் வந்தார். ஆனால் மக்கள்கிட்ட அவர் பதில் சொல்லணும். எதுக்காக நான் வெளியில் வந்தேன்? இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடக்காத மாதிரி நீங்கள் ஒரு உரையை தயாரித்து பண்ணி, தமிழ்நாட்டில் போதையில்லா மாநிலமாக இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து சிறார்கள் துன்பப்படுத்தப்படவில்லை, தேனும் பாலும் ஓடுது, தமிழ்நாட்டில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி எப்போ தான் வரும், திருப்பி இந்த ஆட்சி வரதுக்காக நாங்கள் ஓட்டளிக்க காத்திருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க, அப்படி நீங்கள் என்னென்னமோ எழுதி கொடுத்தீங்கன்னா அதையெல்லாம் ஆளுநர் வாசிக்க தவறாக இல்லை. தமிழக அரசு கொடுத்த உரையை ஆளுநர் சட்டமன்றத்தில் வாசிக்க வேண்டும் என்பது மரபு, சட்டம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. அது சட்டம் கிடையாது. இது நாள் வரையும் கவர்னர் செஞ்சுருக்கான். எவ்வளோ தேர்தல் கமிஷன்ஸ் வந்தாங்க. டிஎன் சேஷன் தேர்தல் கமிஷனை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு மோல்டிங் கொண்டு வரலையா? எவ்வளோ தேர்தல் கமிஷன் வந்தாங்களே இந்தியாவில், எல்லாருமே டிஎன் சேஷன் மாதிரி செயல்பட்டாங்களா? அவர் என்ன சொன்னார்? எனக்கு இந்த பவரை கான்ஸ்டியூஷன் வழங்கி. இன்னைக்கு ராஜீவ்குமார் பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறார், தேர்தல் கமிஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய அதிகாரங்களை சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கான அதிகாரம் இது. இன்றைக்கி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒரு அப்பீல் போகிறப்ப சொல்கிறாங்க, எங்களுக்கு சினிமா போட்டோகிராஃபர் ஆக்ட் படி எங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுறது, அதைப்படி தான் இதை ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறோம். அவர்களுக்கான அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கவர்னருக்கான அதிகாரத்தை அவர் சொல்கிறாரு. அவர் ரெக்வஸ்ட்டே நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. அவர் வந்து இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் படிக்க முடியாதுங்கன்னா அவர் மனசு ஒப்பல வெளில போகிறாரு. 3 வருஷம் கேட்டிருந்து 4வது வருஷம் கவர்னர் கேட்குறாரு, நம்ம ஒரு வாட்டி தேசிய கீதம் பாடல. என்ன தேசிய கீதம் 2 வாட்டி சட்டசபையில் பாடினா இடி விழுந்துருமா? நான் கேட்குறேன், இடி விழுந்துருமா? எல்லா மாநிலத்திலும் பாடப்படுறதுன்னா எங்கேயும் இந்த மரபு பின்பற்றப்படலையா சொல்லுங்கள்? இங்கே இந்தியாவில் வந்து வேறு எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரி மரபு பின்பற்றப்படலைன்னு சொல்லுங்கள். சரி, இதே தமிழ்தாய் வாழ்த்து 1967 ஆண்டுலேருந்து சட்டசபையில் பாடப்படுகிறதா? சொல்லுங்கள். தமிழ்தாய் வாழ்த்து கலைஞர்கள் தான் கொண்டு வந்தார். மனோன்மணி சுதனார்களுடைய வாழ்த்தை வந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பி சுசீலாவையும் டிஎம்எஸ்ஸையும் பாட வச்சு அதில் ஆரியர்கள் திருநாடும் 2-3 வரியெல்லாம் தூக்கி அதை எடிட் பண்ணி இதுதான் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்னார். அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன இதை பாடினீங்க? சட்டசபையில் தேசிய கீதம் தானே பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து 1947 வந்துருச்சா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சே வந்துருச்சா? சுதந்திரம் அடைஞ்சு 67 திமுக ஆட்சி வருது. அதற்கப்புறம் தானே தமிழ்தாய் வாழ்த்து கொண்டு வராங்க. அதற்கு முன்னாடி சட்டசபையில் என்ன பாடப்பட்டது சொல்லுங்கள்? தேசிய கீதம் தானே பாடப்பட்டது. 1947 சுதந்திரம் அடைகிறீங்க, 67 தான் திமுக ஆட்சி வருது. 20 வருடம் இங்கே யார் ஆண்டது? காங்கிரஸ் தானே ஆண்டுச்சு. அங்கே எதிர்கட்சி தலைவர் செல்வ பிறந்தனை தூங்கிட்டு இருக்காரா? எஞ்சி கேள்வி கேட்கணும்ல. 20 வருஷமா இதாங்க பாடிதாங்க, பாடுங்க ஒரு வாட்டி. உங்களோட தமிழ்தாய் வாழ்த்தையும் சேர்த்து பாடுங்க. முடிஞ்ச பிறகு ஆளுநர் வரை முடிஞ்சவொடனே தேசிய கீதம் திருப்பி பாடுங்க. என்ன இப்போ ஒரு தேசிய கீதம் 2 வாட்டி பாடினா என்ன உங்களுக்கு? மற்ற சட்டமன்றத்தில் பாடப்படலையா? இல்லை வேறு இதில் பாடப்படலையா? இதுதானே கேட்குறாரு. அப்போ கவர்னர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றீங்க. ஃபஸ்ட்டு அவருடைய கோரிக்கை என்னது? கான்ஸ்டியூஷன் படி எல்லா இதுலையும் பாடப்படுறது, கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அது கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மரபத்துக்கு ஓரம் கட்டுங்க. உங்கள் மரபு ஓரம் எங்கே வைக்கணும்? உங்களுக்கான விழாக்களில் உங்கள் மரபை பின்பற்றுங்க. கலைஞர் சிலை திறப்பீங்களா? தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க. முடிஞ்சவொன்னே தேசிய கீதம் பாடுங்க. வாழ்த்துக்கள். கரெக்டா? அதே மாதிரி அடிக்கல் நாட்டி விட இப்போ மாமல்லன்ற ஒரு நீத்த இயக்கத்தை திறக்க போகிறோம். நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க. முடிஞ்சவொன்னே தேசிய கீதம் பாருங்க. இன்னும் சொல்ல போனால் பல அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்தே பாடப்படலை. அதெல்லாம் நம்ம எவ்வளோ வாட்டி மேற்கோள் காட்டியிருக்கோம். எந்த அரசு விழாக்களையும் டேரெக்டாக ஃபங்க்ஷன் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு லட்சணத்தை வச்சுக்கிட்டு கவர்னர் கோரிக்கையை நீங்கள் தினம் நிதாரிக்கிறது ஒரு பெரிய தப்பு. 2வது, தவறான ஒரு செய்தியை, நடக்காத ஒரு விஷயத்தை, அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி, தமிழ்நாட்டு முன்னேறிய மாநிலம் மாதிரி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டக்களம் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு உரையை தயாரித்து அதை நீங்கள் படிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு கவர்னர் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியேறியிருக்கிறார். நாங்கள் அதை வரவேற்கிறோம். சரி, பார்த்தீங்கன்னா தென் சென்னை எம்பி அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சென்னையில் ரேம்ப் வாக் போயிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப நாளாக அவங்க போகிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் செய்தி வந்திருக்கு. நான் அவங்க போன ஃபேஷன் ஷோலாம் கலந்துருக்கேன். அது வந்து எப்படி சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடீர்னு இப்போ ஆண்டாளாக இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி மீனாட்சி ஃபோட்டோ ஷூட் பார்த்துப்பீங்க. இப்போ ரேம்ப் ஆக போகிறாங்க. வயதான காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை. சார் அவ்வளோ எங்கே இருக்காங்க? வயதாக இருக்குன்னு சொல்கிறீங்க.
நான் சொல்லலை, அது அவ்வளோ எங்கே நான் தான் வயசானவங்கன்னு சொல்கிறேன். எங்கே இருக்கவன்னு யார் சொன்னா உதயநிதி சொன்னார். தென்சென்னையுடைய நாடாளுமன்றோடைய தேர்தல் பிரச்சாரத்தப்ப தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அழகான ஒரு எம்பியை தென்சென்னை பெற்றிருக்கிறது, அதற்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லி அவர் தான் சொன்னார். நான் எதுவும் சொல்கிறேன். சரி, ரைட்டுங்களா? அப்போ அவங்க வந்து அது ஃபேஷன் ஷோவில் நான் வந்து 2-3 ஃபேஷன் ஷோ போனதெல்லாம் அவங்களையும் பார்த்துருக்கேன், அவங்க ரேம்ப் வாக் போனதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை நோக்கி நகர்றாங்க. இப்போ ரேம்ப் வாங்க போனதை வந்து நம்ம எந்த இதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒருத்தர் விருப்பம். ஆனால் வந்து பகுத்தறிவு கொள்கையில் இருந்து, ஒட்டுமொத்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து நாங்கள் வந்து பகுத்தறிவு வீரிகள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மீனாட்சி அம்மனுடைய படத்தை போட்டு கிளியை வச்சுக்கிட்டு அதே மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணுறது கண்டிப்பாக ஏற்புடைய மாட்டாங்க. ஏன்னா கடவுள் நீங்கள் நம்பினாதான் கடவுள் உங்கள் கூட வருவார். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் வேஷம் போட்டால் அது நகைப்புக்குரியதாக தான் மாறும். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி ஆண்களுக்கும் பஸ்ஸில் ஃப்ரீ, இனிமேல் அது மாதிரி ஒரு மகளிர்களுக்கும் 2000 தர சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இப்போ எல்லாரும் திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்வார், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க, டிஎம்கே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலே மகளிருக்கு 1500 ரூபாய் கொடுப்போன்றது அன்றைக்கே சொல்லிட்டார் எடப்பாடி. இப்போ குலவிளக்கு அப்படின்னு திட்டத்துக்கு அருமையான ஒரு பேர் வச்சுருக்கார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல்லை, அது பேர் குலவிளக்கு. பெண்களை மதிக்கிற ஒரு திட்டம். குலவிளக்கு யார்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நமக்கு குலவிளக்கு. அந்த குலத்தின் விளக்காக இருந்து அந்த அந்த குடும்பத்தை பிரகாசமாக்குவதனால தான் குலவிளக்குன்னு அவங்களை கூப்பிட்றோம். அருமையான பேர் வச்சுருக்காங்க. அதில் 2000 ரூபா கொடுப்போன்னு அவர் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு எந்த அளவு வந்து ஃப்ரீயான பஸ் கொடுக்குறோமோ அதேமாதிரி ஆண்களுக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 லட்சம் 5 லட்சம் பேருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாரு? கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 25,000 ரூபா மானியம் தரப்போகிறோம். புது திட்டம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் காலத்திலையும் எடப்பாடி அம்மா காலத்திலையும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். அம்மா இருக்கப்பயே பசுமை வீடுகள்னு அப்போ அவங்க கட்டி கொடுத்தாங்க. அதை தான் இப்போ எடப்பாடி மறுபடியும் வந்து இலவசமாக வீடுகள் நகர்ப்புறத்தில் அடுக்குமாடியும் வந்து கிராமப்புறத்தில் நாங்கள் நிலங்களை வாங்கி அவர்களுக்கு கட்டித்தருவோம். பட்டியலினத்திலேருந்து குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு நபர் வந்து வெளியில் போய் தனி கொடுத்துன போனால் அவருக்கு கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்றே தான், மத்திய அரசினுடைய அனுமதி அவர் பெறணும். ஜி ராம்ஜி திட்டத்தின் மூலம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏற்கனவே 100 நாள் இருந்தது, மத்திய அரசு 325 நாள் ஆயிடுச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் இன்னும் 25 நாள் கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பணித்தோன்றது மட்டும்தான் மத்திய அரசுக்கிட்ட அவர் அனுமதி வாங்கணும். கண்டிப்பாக 23ஆம் தேதி மாண்புக்கு பாரத பிரதமர் மோடிஜி வரப்போ அதுக்கும் அனுமதி வாங்கிடுவாங்க. எல்லாமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை தான் அவர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கார். இதில் காப்பி பேஸ்ட்டுன்னு எனக்கு புரியல. காப்பி பேஸ்ட்டுக்கு யார் சொந்தம்? இதை சொல்லுகிற ரகுபதியே காப்பி பேஸ்ட் தான். ஏன்னா அவரே அஇஅதிமுக தான் இருந்தார். அவரே காப்பி பேஸ்ட்டு. கலைஞர் அவர்களுக்கு இப்போ கலைஞர் அவர்களுக்கு புதைப்பதற்கு இடம் மெரினாவில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மெரினாவுடைய கடற்கரை ஒழுங்கு கூற்று ஆணை என்ன சொல்லுது, இனிமேல் இங்கே எந்த தலைவர்களையும் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே ஏற்றியாச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து கலைஞரில் எப்படி பண்ணுறதுன்னு ஃபார்முலா யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஜெயலலிதா ஃபார்முலாவை காப்பி பேஸ்ட் பண்ணுது திமுக. எப்படி ஜெயலலிதா அம்மையாரை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டான். இதே மாதிரி சொன்னான். கடற்கரை ஒழுங்கு ஆணை என்ன சொல்லுது, இங்கே புதுசாக யாரையும் புதைக்க முடியாதுன்றப்ப ஏடிஎம்கே ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுது. என்னென்னா, நாங்கள் புதுசாக இடம் கிடைக்கல, எம்ஜிஆரோட சமாதியில் பாதி எடுத்து நாங்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு சமாதி அமைச்சிக்கிறோம், கேஸ் டிஸ்மிஸ்டு, ஓகேன்னு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதை காப்பி பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு புதுசாக இடம் வேணாம், அண்ணா சமாதியிலே நாங்கள் கலைஞரை புதைச்சிக்கிறோம். காப்பி பேஸ்ட் நீயா நாங்களா? கரெக்டா? மக்கள் மருந்தகன்னு சொல்லி மோடிஜி அவர் ஆரம்பிக்கிறார். உயிர்காக்கும் மருந்துகளை 60 மருந்துகளை கொடுக்குறாரு. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்தை வாங்குறது கூட ஏழையால் வந்து முடியலன்னு சொல்லி சில பேர் அந்த நோயிலே சாகுறான். இவ்வளோ மருந்து வாங்கி நம்மளால் சாப்பிட முடியாத நோயிலே செத்துவோம். இப்போ அப்படி யாரும் சாபத்தில் ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த உயர்நிலை மருத்துவமனையில் நீங்கள் போய் சிகிச்சை பெறலாம். உயிர்காக்கும் மருந்துகள் குறைந்த விலையில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் போட்டி என்ன பண்ணுறீங்க, முதல்வர் மருந்தகன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு அங்கே உயிர்காக்கும் மருந்துகளில் மருந்தே இல்லாமல் இட்லி மாவை விற்றுன்னுக்குறான். அவன் நீங்கள் இட்லி மாவை விற்றுட்ருக்கான். விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். விஸ்வகர்மா யோஜனா திட்டம் 18 தொழில்களை பிரித்து அவர்களுக்கு 2 லட்சம் நம்ம வந்து ஃபண்டு கொடுத்து அவர்கள் வாழ்வியலில் மேம்படுவதற்கான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தால் குலக்கல்வி வந்துடும், ராஜாஜி கொண்டு வந்து குலக்கல்வியை கொண்டு வந்துடும் சொல்லிட்டு அதே திட்டத்தை கலைஞர் கைவினர்கள் முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல. காப்பி பேஸ்ட் நீங்களா நானா?
பண்ணுறதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குறதில்ல, வாங்குறதெல்லாம் ஸ்டாம்பை ஒட்டிக்கிட்டு காப்பி பேஸ்ட் நீங்கள் பண்ணிவிட்டு, எடப்பாடி அவர்கள் அவர் ஆட்சி காலத்தில் சக்ஸஸாக எந்தெந்த திட்டம் இருக்கோ அதை இங்கே சொல்கிறத காப்பி பேஸ்ட்னு சொல்கிறீங்களே, அப்படி சொல்லுகிற ரகுபதியே ஒரு காப்பி பேஸ்ட். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ 2 திராவிட கட்சியும் இலவசத்தை நோக்கி போகிறாங்க, வளர்ச்சியை நோக்கி எப்போ போவாங்க? இல்லை, இலவசன்றது வேற, வளர்ச்சின்றது வேறங்க. அதை நல்லா தெரிஞ்சுங்க. தன்னிறைவு பெற்ற மாநிலமாக நீங்கள் ஆண்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பொருட்களை இலவசமாக கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. நீ கரீப் கல்யாண யோஜனா திட்டத்தில் 2024 வரையும் 27 வரையும் எல்லாருக்கும் 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் இலவசமாக மத்திய அரசு வழங்குது. ஏன் வழங்குது? இன்னைக்கு கவர்மெண்டோடைய 2014 ஆண்டு கவர்மெண்டோடைய சமூக நல திட்டங்கள் பெற்றோர்களுடைய எண்ணிக்கை வெறும் 15 20 கோடி. இன்னைக்கு மோடிஜி அவர் அரசாங்கத்தில் 90 கோடி பேர் மக்கள் சமூக நலனுக்கான திட்டங்களில் இந்தியாவில் பயன்பெறுகிறார்கள். இப்போ எதுக்கு கிட்டத்தட்ட 25% லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் கொண்டு போயிட்டோம். தெரியல அந்த டேட்டா உங்களுக்கு. அப்போ எதுக்கு அவங்கள அரிசி கொடுக்கணும்? அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட போதுமான அளவை விட அதிகமாக அரிசி இருக்கிறது. தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாக மாறி அந்த தானியங்களை சும்மா வச்சுருந்து என்ன பண்ணுவீங்க? ஓவராக விளைஞ்சி வந்தவொடனே தானியத்தை என்ன பண்ணாங்க? போன வாட்டி அறிக்கை கொடுக்குறாங்க, 3 மாதத்துக்கு வேண்டியதா முன்னாடியே கொடுத்துரு, மாதம் 20 கிலோ கொடுக்காத, 3 மாதம் 60 கிலோ ஒரே மாதத்தில் கொடுத்துரு, 3 மாதம் வரவே வேணாம். ஏன்னா அவ்வளோ இருக்கிறவங்க ஸ்டாக்கு. இந்த மாதிரி தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதையை வீழ்த்த வேண்டும் என்றால், முல்லை முள்ளால் எடுப்பது போல், வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் இலவசன்ற ஒரு கவர்ச்சியில் தான் திமுக நீ சக்ஸஸ் பண்ணியிருக்கு. நீட்டை நாங்கள் வந்தோன்னே எடுத்துருவோம், ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னாரா? நீட்டு வந்தோம் நாங்கள் எடுத்துருவோம். இப்போ சொன்னால் எடப்பாடி அவர்கள் காப்பி பிடிச்சிருவாரு, அதனால் நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் சொன்னாரா இல்லையா? உதயநிதி சொன்னாரா இல்லையா? நீட் எடுக்குமா? பொய்யான வாக்குறுதியா? அது பொய்யான வாக்குறுதி தானே. 5 பவுன் நகை தமிழ்நாட்டில் யார் யார் நகை வச்சுக்காமல் இருக்கீங்களோ தயவுசெய்து இப்போ நகை வைமா. ஏ கிளவி இன்னும் நின்றுட்டுருக்க, போ கூட்டுறவு வங்கிக்கு போ, உன் நகையெல்லாம் அவுத்து போய் வை. ஏன் ராசா, நான் ஆட்சிக்கு வந்துடும் எல்லாரும் தள்ளுபடி பண்ணுவேன், தோ போகிற ராசா, டபன்னு எல்லா கிளவி புண்டை எல்லாம் அண்டா குண்டாண்டு என்னென்ன சேமித்து வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் எதுவுமே அடகு வச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒருத்தருக்கு தாங்க கொடுப்போம், அது 5 பவுனுக்கு கீழே தான் கொடுப்போம், மற்றவங்களாம் இன்றைக்கி வட்டி கட்டுறான். வீட்டில் 25 பவுன் வச்சா இது 5 பவுனு தான் தள்ளுபடி, மிச்சம் 20 பவுனுக்கு வட்டியை அந்த இருக்க மக்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தப்பான வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்களா, நாங்கள் கொடுத்தோமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் படிக்கிற கல்வித்தன்மையை முழுமையாக ரத்து பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் ரத்து பண்ணியிருக்காங்களா? சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தே சொல்கிறேன். ஜல்லிக்கட்டில் யார் யார் ஜல்லிக்கட்டு காலையை வளர்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 2021 இன்றைக்கி 56 மாதம் ஆச்சு, 56,000 ரூபா ஒரு ஜல்லிக்கட்டு வளர்க்கக்கூடிய குடும்பத்திற்கு இந்த அரசு கொடுத்தீங்களா? பொய் உரை நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் சொல்கிறோமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு மறுபடியும் பெரிய அல்வா, எல்லா மாடுபிடி வீரர்கள் யார் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களாம் கவர்மெண்ட் வேலை தரணும். கவர்மெண்ட் வேலை வேணும்னு அவன் போராடி இருக்கிறான், அவனுக்கு புரியா வேலையை? செவிலியர் போராடுறான், இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறான், சத்துணவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலையை பர்மனன்ட் கொடுத்தே போடுறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. மாடுபிடி வீரருக்கு ஒரு வேலையை கொடுப்பாரான் அவர். இந்த பைத்தியகாரத்தனமான ஒரு இதை சொல்ல நம்ம அதை நம்பணும். என்ன கூத்து பாருங்க. அவன் செக்ஷனோட சொல்கிறான், 309 வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலை, 311 ஏன் நிறைவேற்றலை, 181 பட்டை அடிச்சுட்டு ஒருத்தன் இப்போ போராடுறாங்க இடைநிலை ஆசிரியர். பாரு 181 எடுத்துப்பாரு, தேர்தல் மேனிஃபெஸ்டோ 181 எடுத்துப்பாரு, 181 எடுத்துப்பாரு, 181 எடுத்துப்பாரு. என்ன இருக்குது 181ல்? இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் வந்தால் 12,500 கூட எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து அவர்களை வேலையை பணி நிரந்தரம் செய்வோம். ஏன் செய்ய மாட்டேன்ற? பொய்யான வாக்குறுதி நீங்கள் கொடுத்தீங்களா, நாங்கள் கொடுத்தீங்களா? டீசலுக்கும் பெட்ரோல் விலைக்கும் 100 ரூபா குறைப்போம், நீங்கள் பெட்ரோல் விலை குடிச்சிங்க, டீசலுக்கு நீங்கள் குறைக்கலையே, அது நீங்கள் பொய்யான வாக்குறுதியாக நாங்கள் கொடுத்தோமா? எவ்வளோ விஷயங்கள் நான் இப்போ இதை பற்றி சொன்னால் நமக்கு நேரமே கிடையாது. கொடுக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் பொய்யான வாக்குறுதிகள். கலைஞர் உரிமை தொகையை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மகளிர் உரிமை தொகையை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20,00,000 ரேஷன் தார் அட்டைதாரர்களுக்கும் ஒரு வீட்டில் இருக்க ஒரு மகளிருக்கு கொடுப்போன்னு தானே சொன்னீங்க உங்கள் வாக்குறுதி. இப்போ எவ்வளோ பேர் கொடுத்துருங்க? 1,20,00,000 தானே கொடுத்துருங்க, மிச்சம் 1 கோடி பேருக்கு ஏன் கொடுக்கல? அதுவும் எப்போ கொடுத்தீங்க? 21 ஆட்சிக்கு வந்து 22 கும்பகரண தூக்கம், 23 எண்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலைஜியும் பெரிய ப்ரெஷர் பண்ணோன்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க. 2 வருஷம் எங்கே போனீங்க? 4.5 வருஷம் கும்பகோணத்துக்கு கொண்டு இப்போ எதுங்க லேப்டாப் கொடுக்குறீங்க? யாருங்க கேட்டாங்க இப்போ லேப்டாப்பு? 4.5 வருஷமாக படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜென்ஸின்ற அந்த மாணவர்கள் எல்லாரும் வேறொரு கட்சியை நோக்கி நகர்றார்கள், நமக்கு இளைய தலைமுறையுடைய ஓட்டுகள் கிடைக்க வேண்டுன்றதுக்காக அவசரமாக லேப்டாப்பை கொடுக்குறீங்க. 1947 சுதந்திரம் அடைஞ்சு 67 ஆட்சிக்கு வந்து 21 தமிழ்நாட்டு கடன் வெறும் 5 லட்சம் தான்.
5.5 லட்சம் கோடி. இன்னைக்கு 21 ஆட்சி வந்து 25 வரையும் இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டு கடன் எவ்வளோ? அதே 5 லட்சம் கோடி. எவ்வளோ பெரிய கின்னஸ் ரெக்கார்டு, எவ்வளோ பெரிய ரெக்கார்டு. நாங்கள் முன்னேறிவிட்டோம், நாங்கள் முன்னேறிவிட்டோம், 14.46% முன்னேறிவிட்டோம், நாங்கள் தான் முதல் மாநிலம், நாங்கள் தான் முதல் மாநிலம். எதில் முதல் மாநிலம்? தற்கொலை பண்றது முதல் மாநிலம், கிட்னி திருடல்ல முதல் மாநிலம், கணையம் திருடல்ல முதல் மாநிலம். அப்படிதானே சொல்றாங்க. இப்போ சொல்லணும் அப்படிதானே. அதிகமாக வட்டி கட்டுறதுல முதல் மாநிலம், அதிகமாக கடன் வாங்குறது முதல் மாநிலம், டிஜிட்டல் வைஸ் பிரச்சனைகள் பண்ணி அதில் வந்து சம்பாதிக்கிறதுல முதல் மாநிலம். இதெல்லாம் முதல் மாநிலம்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டின் ஜிடிபியை உயர்த்தி நம்பர் 1 மாநிலமாக வந்தால் ஏன் இவ்வளவு கடனை வாங்குகிறீர்கள்? உபரி நிதி எங்கே உங்கள் பட்ஜெட்டில்? இன்னைக்கு யூபி போடுறான் உபரி நிதி. நாங்கள் இவ்வளோ பட்ஜெட் போடுறோம், இவ்வளோ சம்பாரிச்சோம், இவ்வளோ வரவு, இவ்வளோ செலவு, உபரி நிதி இவ்வளோ இருக்குது, இதை வச்சு நாங்கள் இலவசம் கொடுப்போம். இலவசம் எதை கொடுக்குற? 5 லட்சம் கடனை வாங்கி 42% தான் கட்டமைப்புக்கு இந்த தமிழக அரசு யூஸ் பண்ணியிருக்கு. கடனை 57.8% பணத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம், வீணாக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்டால் நீங்கள் தேனும் பாலும் ஓடுவீங்க. இது கவர்னர் இதெல்லாம் நம்பி உங்களுக்கு ஆஹா ஆமாங்க இங்கே ஆட்சி பிரமாதமாக நடக்கிறது, யாருமே கத்தியத்து குத்துறதில்ல, சும்மா போனால் குத்துறாயா? என்ன தம்பி இப்படி என்னது தம்பின்னு அந்த வாங்கிக்க கப்புன்னு ஒரு குத்துறான். கஞ்சா குடிக்கு நடக்குதா இல்லையா? என்ன தம்பி பார்த்து கேக் வெட்டிட்டு இப்படி ரோட்டில் டிராஃபிக், என்னது ரோட்டில் நான் டிராஃபிக் கேக் வெட்டத்து குத்துறான். ரோட்டில் நடந்து போக பயமாக இருக்குங்க. எவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு பயமாக இருக்குது. அமெரிக்காவில் சரிங்களா திடீர்னு துப்பாக்கி எடுத்து சொல்லுவான் பார்த்தீங்களா? நம்ம நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் அது கூட இல்லை. இப்போ நேற்று ஒருத்தன் மாட்டியிருக்கான், திமுக சேர்ந்து துப்பாக்கி விற்று ஒருத்தன் மாட்டியிருக்கான், திமுக சேர்ந்து ஒரு நிர்வாகி துப்பாக்கி விற்று மாட்டியிருக்கான். அதுலேயே இறங்கிட்டானுங்க, கஞ்சாலேயே இறங்கிட்டானுங்க, ஆயுதத்தை கடத்தலையும் இறங்கிட்டானுங்க, எல்லாத்துலேயும் இறங்கிட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நல்லதோ கெட்டதோ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியினுடைய சப்போர்ட்டில் எடப்பாடி அவர்கள் 5 வருடங்கள் இங்கே ஆள்றப்ப தான் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். ஸ்மார்ட் சிட்டியில் இன்றைக்கி பெரிய லெவலில் கட்டமைப்பு கொண்டு வந்தார். வந்தே பாரத் ட்ரெயின் கொண்டு வந்தார். உடான் இடத்துல நிறைய ஏர்போர்ட்ஸ் கொண்டு வந்தார். இன்னும் எவ்வளோ சொல்லலாம். மத்திய அரசு இணக்கமாக போயிட்டு இவங்க மத்திய அரசினுடைய எதிரிப்போக்கை பயன்படுத்தி இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கா? தமிழ்நாட்டில் 2021 25 வரும் ஒரு மெகா யூனிட் கரண்ட்டை நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்களா? ஒரு யூனிட் துப்பு இருக்கு அந்த ஆட்சிக்கு. இன்னைக்கு வரையும் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை தனியாரிடம் வாங்கி தான் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. என்னங்க ஆட்சி நடக்குதுங்க? அவ்வளோ வந்துருச்சு, நாங்கள் நம்பர் 1 இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். பதிலே கிடையாது. ஒரு யூனிட் மின்சாரம் இன்னைக்கு வரையும் தயார் பண்ணல. என்ன ஆட்சி நடக்குது? யாரை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை புரிந்து கொள்ளும். அதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொது வழியில் புட்டு வைக்கிறார். பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள். பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.